இந்த ப்ராட்பேண்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் நெட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மாதம் மாதமான ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனால் என்ன இது ரீசார்ஜ் கரெக்டாக பண்ணுறோம், ஆனால் ஸ்பீடு மட்டும் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கலையேன்னு நமக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்புறம் அதை கடந்து போயிட்டே இருப்போம். போய் அந்த ரவுட்டர் ஆஃப் பண்ணிட்டு வருவோம். திடீர்னு ஒரு ஸ்பீடு வர மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே கிராஜுவலாக நார்மலாகிடும். இப்படிங்கிறது குழப்பம் இருக்கும் இல்லையா? அது ஒன்றும் இல்லைங்க. அன்லிமிட்டெட் தான். ஆனால் அது எப்படி அன்லிமிட்டெட் அப்படின்னா, மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா ப்ராட்பேண்ட்லேயுமே நீங்கள் பிளான்ஸ் எடுக்கும் பொழுது கீழே குட்டியாக ஸ்டார் மார்க்கில் எஃப்யூ பின் போட்டிருப்பாங்க. அதாவது ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமான அந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகணும். ஏன்னா இப்போது எல்லாருமே நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே அட் டைமில் அவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணால், நம்மளே நிறைய ஜிபி ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணும்பொழுது இன்னொருத்தவங்களுக்கு அது பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் பேசிக்கலி இது அன்லிமிட்டெட். ஆனால் நான் அந்த எஃப்யூபியில் ஃபேர் யூசேஜ் பாலிசிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 ஜிபி இல்லைனா 3000 ஜிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டும் பொழுது உங்களுக்கு அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதுலேருந்து குறைஞ்சு 1 MBPS ஸ்பீடுக்கு மாறிடும். ஸோ இல்லை நான் நிறையா மந்த்லி நான் பே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான ஸ்பீட் அப்படியே சில பேர்லாம் 1 GBPS யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா 7000 8000லாம் பே பண்ணுறவங்க இருக்காங்க ப்ராட்பேண்டுக்காக. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸ்பீடுங்கிறது பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. பட் ப்ராபப்ளி நிறைய பேர் 90% 80% ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி ஒரு 700 இல்லைனா ஒரு 500 போட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? 30 MBPS 100 MBPS அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு குட்டி மார்க்குங்கிறது ஒன்று இருக்கும். பட் நம்ம 1000 GB 3000 GBலாம் யூஸ் பண்ணுறோமானா தெரியல. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.